ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு மாநில சீருடை பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க. இதுல எஸ்ஐ பேட்ச்க்கான எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா, இதுல 45 டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 40 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, 40 டெஸ்ட்ல வந்து 40 யூனிட் வைஸ் டெஸ்ட். அதே போல கடைசியா இருக்கக்கூடிய 5 பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்டா இருக்க போகுது. ஓகேங்களா, சோ டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஓகேங்களா, அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில ஆப்டிடியூடு அதாவது கணிதம்னு சொல்லி ஒரே பாடம் படிச்சிருப்பீங்க. பட் இங்க என்ன பண்ண போறீங்கன்னா கணிதம் சைக்காலஜி, ஓகேங்களா, கணிதம் ஆப்டிடியூட் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க நீங்க தெளிவா. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரியே மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு போதும். ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ல அதே போல சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா ஸ்ட்ரக்சரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 140 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அடுத்து ஆப்டிடியூட்ல வந்து 30 கொஸ்டின்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில 30 கொஸ்டின்ஸ். மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 60, இங்க ஒரு 80, மொத்தம் 140 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்படிதான் ஸ்ட்ரக்சரா கொண்டு வர போறோம். ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. சரியா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரத்திலேயே எப்படி இருக்கும். ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் தான் கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ எழுதி முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க்ஸ் தெரிஞ்சிடும். இன்கேஸ் அவங்க தப்பா ஆன்சர் பண்ணிருந்தா கூட சரியான ஆன்சர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். நம்ம ஆப்ஷன்லேயே வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 40 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம போறோம் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கான ஷெடியூலை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் எந்த டவுட்னாலுமே வந்து நம்ம கால் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருங்க. இன்கேஸ் அவங்க டவுட் கேட்கறாங்க அப்படின்னாலுமே தாராளமாக கால் பண்ணுங்க. இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ஸ்டடி மெட்டீரியலா கொடுக்க போறோம். ஓகேங்களா, அதையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாவே வந்து பிடிஎஃபாக கொடுக்க போறோம், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, அதிலே பாத்துங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ போய் முடியுதுன்னா, ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி வந்து எக்ஸாம் முடியுது. ஓகேங்களா, டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடியுது. பிகாஸ் எக்ஸாமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் கடைசியிலயோ இல்லாட்டி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, சோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கிட்டாலுமே வந்து என்கொயரி சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால நிறைய அட்மிஷன்ஸ் செக்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.